ஹலோ ஆல். இன்றைக்கி ஆப்ப மாவுக்கு ஆப்பத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி ஊற போட்டு அரைச்சிட்ருக்கேன். அந்த அரைச்ச மாவில் 2 குழிக்கரண்டி ஆப்ப மாவு எடுத்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு அது நல்லா கிண்டிக்கிட்டு வரும்போது நல்லா இடியப்ப மாவு பதத்துக்கு நல்லா சுருளை கிண்டிடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மாவில் தேங்காய் பூ போட்டு அதை அரைஞ்சிக்கிட்டு இருக்கு. பாக்கி மாவில் இது ஆறுனதும் அந்த கிரைண்டரில் இந்த ஆறுன மாவை தூக்கி கொட்டி நல்லா மாவு மாதிரி அரைச்சிடணும். அரைச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் கிண்டி விட்டு 1/2 ஸ்பூன் சோடாப்பு போட்டு வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் சுடும்போது உப்பு போட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், நல்லா அதே பதமாக தான் இருக்கும். அது ரொம்ப புளிக்காது மாவு. சோறு போட்டால் ரொம்ப புளிச்சு நுரையா வரும்ல, அதெல்லாம் இதில் இருக்காது. நல்லா உப்பு போட்டு அடுத்த நாள் தோசை கல்லாக இருந்தாலும் ஆப்ப சட்டியாக இருந்தாலும் ஊற்றி பஞ்சு பஞ்சாக சூப்பராக அந்த பாருங்கள் அழகான ஆப்பம். இதுக்கு துவையல் தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.